إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. இமாம் இரவு தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடித்ததும் நாமும் அவருடன் சேர்ந்து ஆமீன் கூறலாமா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. இரவு தொழுகையாக இருந்தாலும் சரி, பகலிலே தொழப்படுகின்ற தொழுகையாக இருந்தாலும் சரி, இமாமுடன் சேர்ந்து தொழுகின்ற போது இமாம் சப்தமிட்டு ஓதுகின்ற தொழுகைகளில் இமாம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் என கூறிவிட்டு ஆமீன் என்பதை சப்தமாக கூற வேண்டும். நபி அவர்கள் அப்படி கூறினார்கள். இதனை செவிமடுக்கின்ற மஅமூம்கள் கண்டிப்பாக ஆமீன் என்று கூற வேண்டும். இதற்குரிய ஆதாரமாக ஆமீன் கூறுவதன் சிறப்பு என இமாம் புகாரி அவர்கள் தலைப்பிட்டு 781வது இலக்கமிட்டு பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸை நாம் பார்க்கலாம். உங்களில் ஒருவர் ஆமீன் என கூறினார், வானிலுள்ள வானவர்களும் ஆமீன் என கூறினால், ஒன்று மற்றொன்றுடன் ஒன்றுபட்டு விட்டால் உங்களுடைய முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என நபி அவர்கள் கூறினார்கள். இதனோடு சம்பந்தப்பட்ட மற்றொரு விடயம், மாமூம்கள் ஆமீன் கூறுவதென்பது சப்தமாக கூறுவதா அமைதியாக கூறுவதா என்ற விடயமாகும். முக்கிய பெரும் இமாம்கள் இரண்டு வகையாகவும் இதனை கூறியிருக்கின்றார்கள். மாமூம்கள் சப்தமாக ஆமீன் கூற வேண்டும் என ஒரு சாரார், அமைதியாகவே ஆமீன் கூற வேண்டும் என்று மற்றொரு சாரார். மாமூம்கள் சப்தமாக ஆமீன் கூறியதற்கு சஹீஹான ஹதீஸிலே எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. மாமூம்கள் அதனை சப்தமாக கூற வேண்டும் என கூறுபவர்கள் ஹதீஸ்களில் இருந்து தவறான புரிதல்களை அடைந்திருக்கின்றார்கள். இந்த உண்மையை பெரும் அறிஞர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எப்படியோ அல் குர்ஆனின் நடைமுறை விளக்கமாகிய சுன்னாவை பின்பற்றுவதுதான் உண்மை முஸ்லிமின் அடையாளமாகும். எனவே இமாமுடன் தொழுகின்ற போது சப்தமாக ஓதப்படுகின்ற தொழுகைகளிலே இமாம் ஆமீன் கூறும்போது அது இரவு தொழுகையாக இருந்தாலும் சரி, கடமையான தொழுகைகளாக இருந்தாலும் சரி, இமாமுடன் சேர்ந்து கண்டிப்பாக மஅமூம்கள் ஆமீன் என கூற வேண்டும். இமாம் சப்தமாக ஆமீன் கூற வேண்டும். மஅமூம்கள் அதனை சப்தமாக கூறுவதற்கு சஹீஹான ஹதீஸிலே எந்த ஆதாரமும் கிடையாது. ஆகவே இமாமுடன் சேர்ந்து தொழும்போது சப்தமிட்டு ஓதப்படுகின்ற தொழுகைகளில் வலத்தால்லீன் என கூறிவிட்டு இமாம் சப்தமாக ஆமீன் கூறுவார், அவ்வாறு கூற வேண்டும். அதனை செவிமடுக்கின்ற மஅமூம்கள் கண்டிப்பாக இமாமுடன் சேர்ந்து அதே நேரத்தில் ஆமீன் என கூற வேண்டும். ஆனால் மஅமூம்கள் சப்தமில்லாமல் கூறுவதே சுன்னாவில் நாம் காணக்கூடிய வழிமுறையாகும். மஅமூம்கள் அதனை சப்தமாக கூறுவதற்கு இமாம் புகாரி அவர்கள் பொதுவான தலைப்பிட்டு அதன் கீழே பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ் உட்பட இமாம் ஆமீன் கூறுகின்ற போது மஅமூம்களும் ஆமீன் கூற வேண்டும் என்ற பொதுவான விடயத்தை அது கூறுகின்றதே ஒழிய, மஅமூம்கள் சப்தமாக ஆமீன் கூறுவதற்கு இந்த ஹதீஸ் உட்பட நாம் அறிந்த வரையில் எந்த ஒரு ஹதீஸிலும் ஆதாரம் கிடையாது. எனவே மஅமூம்கள் இமாம் ஆமீன் கூறுகின்ற போது கண்டிப்பாக அவர்கள் ஆமீன் என கூற வேண்டும். அது கடமையான தொழுகையாக இருந்தாலும் சரி, இரவிலே தொழப்படுகின்ற மேலதிகமான தொழுகையாக இருந்தாலும் சரி, இமாம் சப்தமிட்டு ஆமீன் கூறுகின்ற போது இமாமுடன் சேர்ந்து மஅமூம்கள் அமைதியாக ஆமீன் என கூற வேண்டும். இது எங்களுடைய முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான மிகச் சிறந்த ஒரு நல்லமலாக இருக்கின்றது என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள்.